கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், MC சம்பத் உள்ளிட்ட முன்னாள் அதிமுக அமைச்சர்கள், MLA-க்கள் தாவேகாவில் இணைந்தனர். சென்னை பனையூரில் தாவேகா தலைமை அலுவலகத்தில் N. ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா தலைமையில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அதிமுகவில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமைக்கு காரணம் EPS தான் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விமர்சனம். ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுகவில் பொதுச் செயலாளர் இல்லை எனவும் சாடல். முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் MLA-க்கள் இந்த சூழ்நிலை உருவாக்குனது நம்ம இல்ல. இந்த சூழ்நிலை உருவாக்குது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். பேப்பர் அளவுல ஒருத்தர் போஸ்டிங்ல இருக்கலாம். மக்கள் மனசுலையும் சரி, தொண்டர்கள் மனசுலையும் சரி, புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கும் யாரும் இன்னும் பொதுச் செயலாளர் இன்னும் உருவாகல. ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு கடந்த 9 ஆண்டுகளாக எங்கு செல்வது என திக்கு தெரியாமல் இருந்தோம். உள்ளாட்சி தேர்தலில் தமிழகம் முழுவதும் தாவேகா வெற்றி பெற பாடுபடுவோம் என முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் உறுதி. அமைச்சர் என்று மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்தார்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய அகால மரணம் அதுதான் எங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு சுனாமி திருப்பி போட்டது. இங்கே நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால் கடந்த 9 ஆண்டு காலம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மனப்பழக்கம். எங்கே செல்வது என்று திக்கு தெரியாத காட்டிலே நாங்கள் இருந்தோம். நாங்கள் ஏதோ பேருக்கு இருந்தோமே ஒழிய கடந்த 5 ஆண்டுகளிலே நாங்கள் பட்ட கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இல்லை, மிகப்பெரிய கொடுமை. யாருக்கும் எந்த வகையிலும் செய்ய முடியாது. அந்த காலத்தில் 90% அதிமுகவினர் தாவேகாவில் இணைவார்களா என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மீண்டும் பேச்சு. 50% அதிமுகவினர் தாவேகாவில் இணைந்து விட்டனர் எனவும் கருத்து. 90% அதிமுகவுடைய நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேர்வார்கள். இன்றைக்கு 50% நிறைவேற்றிருக்கு. அந்த பொதுச்செயலாளருக்கு நன்றி. மாற்றுக் கட்சிகளிலிருந்து தாவேகாவிற்கு வருவோருக்கு உரிய மரியாதை வழங்கப்படும். புதிதாக இணைந்தவர்களுக்கு நிர்வாகிகளிடம் பேசி விரைவில் பதவிகள் வழங்கப்படும் என பொதுச் செயலாளர் ஆனந்த் உறுதி. எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு ஒரு சிறு அளவு கூட மரியாதை இல்லாமல் நாம் நடக்க மாட்டோம். முக்கியமாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது, அவர்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் மரியாதை குறைவாக எந்த விதத்திலும் நீங்கள் யாரும் நடந்து கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு உண்டான மரியாதை கண்டிப்பாக கொடுக்கப்படும் என்று மாண்பு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஆகவே எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய, நகரம் எல்லோரிடம் கலந்து பேசி உங்களுடன் உட்கார்ந்து உங்களுக்கு என்ன பதவிகள் வழங்க வேண்டுமோ அது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழங்குவார்கள். திமுக என்ற தீய சக்தியை அழிக்க தூய சக்தி தாவேகா வரவேண்டியது என்பது காலத்தின் கட்டாயம். உங்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்றுவாறு பணியாற்றுவோம் என தாவேகாவில் இணைந்த கடம்பூர் ராஜு பேச்சு. அந்த நேரத்தில் இன்றைக்கு நாங்கள் தாயகத்தோடு இந்த கழகத்தில் இணைவதற்கு ஒப்புதல் அளித்த மாண்புமிகு தமிழகத்தின் பொற்கால முதல்வர், தமிழகத்தில் ஒரு தீய சக்தி அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது ஆண்டவன் கட்டளையாக ஒரு தூய சக்தி வந்தால் தான் நடக்கும் என்று காலத்தின் கட்டாயத்தின் பேரில் வந்து இன்றைக்கு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி புரட்சித் தலைவர் MGR-ஐ போல வாழும் வரை இனிமேல் விஜய்தான் முதலமைச்சர். அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்த கடம்பூர் ராஜு புகழாரம். அவர் வாழ்கின்ற காலம் வரை தமிழகத்தின் முதலமைச்சராக வாழ்வார் என்ற மக்களுடைய எண்ணத்தின்படி இன்றைக்கு நாங்கள் இந்த கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தாவேகா வெற்றி பெறும் என அமைச்சர் N. ஆனந்த் நம்பிக்கை. தாவேகாவை பொறுத்தவரை எந்த காரணத்தை கொண்டும் மரியாதை குறைவாக நடந்து கொள்ள மாட்டோம் என்றும் உறுதி. நீங்களும் அவர்களும் ஒன்றாக இணைந்து வரும் அனைத்து தேர்தல்களிலும் 234 தொகுதியில் நம்ம தான் இருக்கணும். அதற்கு எல்லோரும் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தாவேகா அலுவலகத்திற்குள் செல்ல அனுமதி. அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் ஆதரவாளர்கள் முண்டியடித்ததால் பரபரப்பு. தாவேகா அலுவலகத்திற்குள் நுழைய முயன்ற அதிமுகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம்.
ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு லாபத்தை எதிர்பார்த்தே செல்வார்கள் என திமுக தலைவர் ஸ்டாலின் பேச்சு. சுய லாபத்துக்காக தான் ஆளுங்கட்சிக்கு செல்வார்கள் என்றும் அதிமுக தொடர்ந்து தாவேகவில் இணைவதை மறைமுகமாக சாடினார். போகிறார்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு லாபத்தை அடிப்படையாக வச்சு ஏதாவது வசதியை மனதிலே கொண்டு ஆளுங்கட்சி நோக்கித்தான் அதிகமாக போவது உண்டு. அதைதான் நாம் பார்த்திருக்கிறோம். ஆட்சி பறிபோகும் என தெரிந்தும் எமர்ஜென்சியை எதிர்த்தோம் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. ஆட்சி முக்கியமல்ல, ஜனநாயகமே முக்கியம் என்று கருதும் கட்சி திமுக என்றும் திட்டவட்டம். அந்த நெருக்கடி நிலையை நாம் எதிர்த்தோம். நெருக்கடி நிலையை எதிர்த்தால் ஆட்சியை பறிபோகும் என்று தெரிந்தே எதிர்த்தோம். நாம் கவலைப்படவில்லை. கலைஞர் அவர்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஆட்சி நமக்கு முக்கியமல்ல, ஜனநாயகம் தான் நமக்கு முக்கியம் என்று கருதி அந்த நெருக்கடி நிலையை எதிர்த்து சென்னை கடற்கரையில லட்சக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி தீர்மானம் போட்டு அன்றைக்கு நிறைவேற்றினார்கள். நெருக்கடி நிலையை ரத்து செய்யுங்கள், கைது செய்து சிறையில் வைத்திருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் உடனடியாக விடுதலை செய்யுங்கள் என்ற தீர்மானம் போட்டோம். அந்த தீர்மானம் போட்ட பாஜக வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே கூட்டணி கட்சியினரை வழி அனுப்பி வைத்தேன் என திமுக தலைவர் ஸ்டாலின் விளக்கம். திமுக தயவோடுதான் தற்போதைய ஆட்சி நடந்து கொண்டிருப்பதாகவும் பேச்சு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஆட்சி நடப்பதை நம்முடைய தயவில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகம் நான் தடுக்க மாட்டேன். நாட்டிலே ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது, அதன் மூலமாக பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டிற்கு வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையிலே தான் அவருக்கு நான் வழி அனுப்பி வைத்தேன். ஆகவே நம்முடைய தயவோடு நடைபெறக்கூடிய இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரைவில் நாம் உறுதி எடுத்துக்கொண்டு பணியாற்ற திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகையின் போது ஏற்கனவே உள்ள நடைமுறையின்படியே தீபம் ஏற்றப்படும். தீபம் ஏற்றும் விவகாரத்தில் மக்கள் அமைதியை விரும்புகின்றனர். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படுமா எனும் கேள்விக்கு அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். சூழ்நிலை தான் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க, அதே தான் தொடரும்னு நாங்களும் அரசும் நினைக்குது. இதுதான் நாங்கள் முன்னாடியும் சொல்லிட்டு இருந்தோம். 2 வருஷத்துக்கு முன்னாடியும் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே சூழ்நிலை தான் தொடர வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறோம். அமைதியாக இருக்கும். இதில் யாரும் எந்த மதவாத சக்தியும் உள்ளே வந்து அரசியல் செய்ய நாங்கள் 100% அனுமதிக்க மாட்டோம். எப்போது தேவையோ அப்போது முதல்வர் செய்தியாளர்களை சந்திப்பார். செய்தியாளர்களை சந்தித்தே ஆக வேண்டும் என்று பெஞ்ச்மார்க் பிக்ஸ் பண்ணாதீங்க என செய்தியாளர்களின் கேள்விக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதில். தெரிவிக்கணுமோ அது ரெகுலரா பிரஸ் ரிலீஸ் வந்து சமூக ஊடகமோ அதே போல எங்களை போல ஊடகமும் இல்லாட்டினா நீங்க முதலமைச்சராகவே ஆயிருக்க. நாங்கள் யாரும் ஊடகத்தை ஒரே நிமிஷம் யாரையும் வந்து புறந்தள்ளவும் இல்லை, யாரையும் குறைச்சு சொல்லவும் இல்லை. செய்தியாளர் சந்திச்சாதான் நீங்க இருக்கணும்னு சொல்றீங்கல்ல, அந்த பெஞ்ச் மார்க்கை நீங்களா பிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க. நான் சொல்றேன், கண்டிப்பா செய்தியாளர் அரசு சார்பாகவும் கட்சி சார்பாகவும் நாங்கள் சந்திச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் முதல்வர் சந்திச்சே ஆகணும்ன்ற கட்டாயம் வந்து நீங்க எந்த பெஞ்ச் மார்க் வச்சு பிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்றோம். இப்ப சில ஆண்டுகள் தானே இது ரெகுலரா இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங்கே இருக்கு. லைவ் ஸ்ட்ரீமே இல்லாத காலத்தில் எப்படி செய்தியாளர் சந்திப்பு நடந்துச்சு? சோ அதுக்கான பெஞ்ச் மார்க் நீங்களா உருவாக்கிக்கிட்டு பண்ணாதீங்க. வி த லீடர்ஸ் என்ற இணைய பக்கம் மூலம் இயக்கத்தில் இணையுமாறு அண்ணாமலை அழைப்பு. அறிவிப்பை வெளியிட்ட ஒரே நாளில் 12 லட்சத்திற்கும் அதிகமானோர் இணைந்தனர். பாஜகவிலிருந்து விலகி அண்ணாமலையின் இயக்கத்திற்கு ஆதரவளிப்பதாக கட்சியின் துணைத் தலைவர் கரு நாகராஜன் அறிவிப்பு. அண்ணாமலைக்கு அணிலாக இருந்து உதவுவோம் எனவும் பேட்டி. சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் காவல் பதக்கங்கள் வழங்கும் விழா. 300 காவலர்களுக்கு முதலமைச்சர் காவல் பதக்கங்களை வழங்கினார். சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ். சென்னையில் திருட்டு மற்றும் வழிப்பறி சம்பவங்களை தடுக்க கோயம்பேடு காவல் நிலைய போலீசார் ட்ரோன் கேமரா மூலம் தீவிர கண்காணிப்பு.
சந்தேகத்திற்குரிய வகையில் சுற்றித் திரிந்த நபர்களை பிடித்து விசாரணை. அனைத்து உள்ளாட்சி தேர்தல்களுக்கும் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய கூடுதல் சுயேட்சை சின்னங்களை அறிவித்த மாநில தேர்தல் ஆணையம். கேக், கால்குலேட்டர், கேரட், கேமரா, மிக்சி, பிரஷர் குக்கர், கோடாரி உள்ளிட்ட 20 சின்னங்கள் கூடுதலாக ஒதுக்கீடு.